Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 Algebraic Expressions and Identities exercise 8.1. Question பாத்தீங்கன்னா add the following AB minus BC, BC minus CA, CA minus AB. So first நம்ம வந்து first expressionல என்ன இருக்கோ அந்த terms எழுதிக்கலாம் AB minus BC. Okay. Second expression பார்க்கும்போது ஒவ்வொரு termமே already இங்க first expressionல இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா அந்த termக்கு parallel-ஆ நம்ம வந்து second expressionல இருக்க term எழுதணும். Okay. So இப்போ for example இங்க BC இருக்கு first term. Already எனக்கு BC இங்க இருக்கு. அப்ப இந்த termக்கு parallel-ஆ தான் இதை எழுதணும். Okay. So இங்க BC வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எந்த சைனும் இல்ல. முன்னாடி எந்த சைனும் இல்ல அப்படின்னா இது வந்து plus BC ன்னு அர்த்தம். Then minus CA. CA எங்கேயாவது இருக்கா first termல எதுவுமே கிடையாது. So எதுவுமே இல்ல அப்படின்னா just அந்த ரோலையே ரைட் கார்னர்ல அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் சிஏ அப்படியே எழுதியாச்சு. ஏன்னா இந்த டேர்ம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல கிடையாது. நெக்ஸ்ட் சிஏ. சிஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இல்லை, செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல இங்க இருக்கு. அப்போ இதுக்கு பேரலா தான் இந்த சிஏவை எழுதணும். ஸோ அப்போ எந்த சைனுமே இல்லைன்னா பிளஸ் சிஏ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸ்பிரஷன்ல மைனஸ் ஏபி. ஏபி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு பேரலா தான் அந்த மைனஸ் ஏபியை எழுதணும். ஸோ அப்போ மைனஸ் ஏபி எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், செகண்ட் ரோல செகண்ட் எக்ஸ்பிரஷன், தேர்ட் ரோல தேர்ட் எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் முன்னாடி சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு. எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ மைனஸ் சிஏ பிளஸ் சிஏ பார்த்தீங்கன்னா மைனஸ் சிஏ பிளஸ் சிஏ. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்மும் கேன்சல், ஏன்னா ரெண்டுமே சேம். ஓகே, அப்போ ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ்னா ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரும்? 0 வரும். ஓகே, ஸோ 0க்கு நம்ம டிஃபால்ட்டாக வந்து பிளஸ் சைனே போட்டுக்கலாம். ஓகே, அகெயின் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டேர்முக்கு எனக்கு என்னதான் வரும்? 0 தான். அகெயின் மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி கேன்சல் ஆயிரும். ஓகே, கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 0 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ 0 + 0 + 0 என்னது? 0. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஜஸ்ட் 0. செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்போவுமே அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ மைனஸ் பி பிளஸ் ஏபி அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பி ஆல்ரெடி இருக்கா? இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிளஸ் பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சி இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சிஏ இல்லை. அப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு அப்புறமா ரைட் கார்னர்ல ஒரு மைனஸ் சி போட்டுக்கலாம். ஓகே, தென் பிசி இருக்கான்னு பாருங்க. பிசி இல்லை. அப்போ இதுக்கு பக்கத்துலேயே ரைட் கார்னர்ல பிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேர்ம்ஸ் ஏதாவது இல்லை அப்படின்னா அப்படியே ரைட் கார்னர்ல எழுதிக்கிட்டே வாங்க. டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா பேரலா ஆல்ரெடி இருக்க டேர்ம்ஸ்க்கு பேரலா எழுதுங்க. ஓகே, தென் தேர்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சி ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பேரலா பிளஸ் சி போட்டுக்கலாம். தென் ஏ இருக்கா? ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு நேராக மைனஸ் ஏ எழுதணும். தென் பிளஸ் ஏசி. ஏசி இருக்கா எங்கேயாச்சும்? ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையுமே ஏசி இல்லை. அப்போ இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷனோட கார்னர் ரைட் கார்னர்ல பிளஸ் ஏசி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து காலம் வைஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே இல்லை, வெறும் இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு ஏசி, அதுவும் பிளஸ் ஏசி, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்போ இந்த டேர்ம் பிளஸ் 0 என்னது? அந்த பர்டிகுலர் டேர்ம், அதாவது பிளஸ் பிசி அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல ஒரு மைனஸ் சி இருக்கு, தேர்ட் எக்ஸ்பிரஷன்ல ஒரு பிளஸ் சி இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், எனக்கு வந்து 0 வந்துடும். நெக்ஸ்ட் இங்க ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, அது வந்து பிளஸ் ஏபி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் ஆயிரும், ஸோ 0. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், ஸோ வந்து 0 வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா இங்கே 0 + எனி டேர்ம் அந்த தட் பர்டிகுலர் டேர்ம். ஓகே, 0வை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபுல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 0வை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஏபி + பிசி + ஏசி. ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். தென் தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 2p² q² - 3pq + 4. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 5. 5ன்றது கான்ஸ்டன்ட்.
ஆல்ரெடி 4ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த 4க்கு பேரலா தான் இந்த 5 எழுதணும். ஸோ அப்போ +5. ஏன்னா எந்த சைனுமே இல்லைன்னா அது வந்து +5. நெக்ஸ்ட் PQ இருக்கான்னு பார்க்கலாம். PQ இருக்கு. அப்போ அதுக்கு பேரலா 7PQ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் P2 Q2 இருக்கா? இருக்கு. அப்போ இதுக்கு பேரலா -3P2 Q2 எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அடிஷன்றதுனால ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதிருங்க காலம் வைஸ். ஸோ 4 + 5 என்ன? 9. ஓகே, ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் சிம்பிள். ஸோ அப்போ ப்ளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் PQ டேர்ம் பார்க்குறோம். 7 - 3 என்னது? +4. அப்போ இங்கே +4 வந்துடும். இப்போ இந்த டேர்ம் என்னது? P2 Q2. 2 - 3 என்னது? -1. ஓகே, ஸோ -1னா வெறும் மைனஸ் போட்டாலே போதும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? -P2 Q2 + 4PQ + 9. இதுதான் தேர்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். நெக்ஸ்ட் கமிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்பவுமே அதை அப்படியே எழுதிக்கலாம், L2 + M2. ஓகே, செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? M2. அப்போ இந்த டேர்ம்ல ஆல்ரெடி M2 இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ இதுக்கு பேரலா தான் M2 எழுதணும். M2க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ +M2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் N2. N2 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இல்லை. ஸோ அப்போ ரைட் கார்னர்ல ஒரு +N2 அப்படியே எழுதிக்கோங்க செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா N2. அப்போ ஆல்ரெடி இங்க N2 செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. இதுக்கு பேரலா தான் நம்ம வந்து தேர்ட் எக்ஸ்பிரஷனை இருக்க N2 எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் எக்ஸ்பிரஷனா செகண்ட் ரோ, தேர்ட் எக்ஸ்பிரஷனா தேர்ட் ரோ, ஃபோர்த் எக்ஸ்பிரஷனா ஃபோர்த் ரோ, அந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி N2 இருக்கு, அதுக்கு பேரலா N2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து L2 இருக்கு. L2 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு நேரா தான் L2 எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +L2. இங்கே டிஃபால்ட்டா இங்கே ப்ளஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ டிஃபால்ட்டா இதுவும் ப்ளஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கமிங் டு த ஃபோர்த் எக்ஸ்பிரஷன். ஃபோர்த் எக்ஸ்பிரஷன்ல 2LM இருக்கு. 2LM எங்கேயாவது இருக்கா? 3 எக்ஸ்பிரஷன்லுமே இல்லை. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதும் போது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் 2LM. ஓகே, 2LM ஓட முன்னாடி சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2MN. ஓகே, இந்த டேர்மும் முன்னாடி இல்லை. அடுத்து 2NL. ஓகே, இந்த டேர்மும் முன்னாடி இல்லை. ஜஸ்ட் ஃபோர்த் எக்ஸ்பிரஷனை ஃபோர்த் ரோல எழுதிக்கோங்க. ஏன்னா எந்த டேர்முமே இல்லை. அப்போ ரைட் கார்னர்ல இந்த 3 டேர்மே எழுதியாச்சு. ஓகே, எந்த டேர்முக்குமே பேரலா எழுத முடியாது. ஸோ ரைட் கார்னர்ல எழுதியாச்சு. ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேரலா ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ 2NL அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு பேரலா ஏதாவது இருக்கா? டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ +2MN. இந்த டேர்முக்கு பேரலா இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ 2LM. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? N2 + N2 இருக்கு. N2 அப்படின்னா 1N2 1N2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது N2 அப்படியே எழுதிப்பீங்களா? 1 + 1 என்ன? 2. ஓகே, ஸோ இப்போ N2 + N2 அப்படின்னா என்னது? 2N2. ஸோ அதே மாதிரி தான் M2 + M2 என்ன? 2M2. ஏன்னா 1M2 + 1M2 இருக்கு, 2M2. அதே மாதிரி 1L2 + 1L2 என்ன? 2L2. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் ப்ராப்ளம். உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால 2வை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கிருந்து ஒரு L2, இங்கே M2 + N2 + LM + MN + NL அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.